எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். ஒரு நாள் அவருடைய அனுபவத்தை என்னிடத்துல சொல்லி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்பட்டுட்டார், பாவத்தெல்லாம் விட்டுட்டார், சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டார். ஆனா மறுபடியும் அந்த பாவம் அவரை வீழ்ச்சிக்குள்ளாக்கும்படிக்கு சில சோதனையில அவர் வீழ்ந்து விட்டார். அதனால ரொம்ப மனம் வாதித்தது. எவ்வளவு முயற்சி பண்ணுகிறார், முடியாத சூழ்நிலையில நான் பரிசுத்தமா வாழ முடியாது, இந்த மாதிரி நான் வீழ்ந்துட்டேன், இது ஆண்டவருக்குத்தான் அவமானம், அதனால நான் எழுந்தாலும் திரும்ப திரும்ப வீழ்ந்துகிட்டே இருந்தா இந்த உலகம் பாவம் நிறைந்ததா இருக்குது, இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியாது, இதை விட நான் மறிச்சிட்டா நல்லதுன்னு சொல்லி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபித்தாராம். ஏன் தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ முடியல, வீழ்ச்சி ஏற்படுது. அதை விட தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்துக்கொள்ளட்டும், இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் அவரை சந்தித்தார். தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி, நான் உன்னை எடுக்க மாட்டேன், நான் உன்னை தாங்கி நடத்துவேன், நீ எழும்பு, என் கையை பிடித்து கொண்ட நட, என் ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நடத்துவார், நீ உற்சாகப்படுத்தி. அதன் பிறகு சொன்னார், என் வாழ்க்கையில வெற்றி, ஒரு வெற்றியான வாழ்க்கை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். நான் நினைச்சேன் பரிசுத்தமா வாழ முடியாதுங்க, வீழ்ச்சி தான், அதோட பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன். அந்த ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையை எனக்கு கொடுத்து, நீயும் ஜெயிக்க முடியும், வெற்றியோடு வாழ முடியும்னு சொல்லி கரம்பிடித்து நடத்துகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை தாங்குவேன், நீ விழுந்துற மாதிரி இருக்கியா தாங்குவேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நீ பயப்பட அவன் கையை கொடு என்று சொல்லுகிறார். ஆண்டோட பார்த்து சொல்லுங்க, என்னால முடியல, என்னால ஜெயிக்க முடியல, என்னால என்னை எழும்ப முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கரத்தை கையில கொடுங்க, போதும், அவர் உங்களை தூக்கி எடுப்பார், தாங்கி நடத்துவார். தகப்பனே, என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை தாங்கி தூக்கி எடுத்து வெற்றியின் பாதையில நீங்க என்னை வழி நடத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து உம்முடைய கரத்துல மறுபடியும் என் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.